விஜய் அண்ணா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ டிவிக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அதான் மெஜாரிட்டி காட்டணும், கவர்னர்கிட்ட வந்து மெஜாரிட்டி காட்டணும். அப்படி மெஜாரிட்டி காட்டினா தான் டிவிக்கு வந்து ஆட்சியில் உட்கார முடியும், விஜய் அண்ணாவும் வந்து சிஎம் சீட்டில் வந்து உட்கார முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் போயிட்டு இருக்கிற நிலமையில் டிவிக்கு மேலே ஒரு சில பல குற்றச்சாட்டுகள் ஏற்றப்படுது. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் முட்டு கொடுக்க போகிறதெல்லாம் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டிவிக்கோட வட்டச்செயலர் வந்து போக்சோ கேஸ்லேருந்து அரசாய விலக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு ரொம்ப தப்பு தான். இன்னொன்று, இப்போ இந்த டிவிக்கு தாமு அவர்கள் ராயபுரம் வேட்பாளர், அவர் வந்து கேக்கை வந்து பெரிய கத்தியால் வந்து வெட்டி வச்சுக்கிறாரு. அதுக்கு வந்து லொயலாமணி அவர் வந்து விளக்கமெல்லாம் கொடுத்துக்கிறாரு. அது பட்டா கத்தி இல்லை, வீரவாள். அந்த இடத்துல கிஃப்ட்டு கொடுத்தாங்க. அதை அங்கே இருக்கிறவங்களோட ஆசைக்காக அவருடைய வெட்டினார், ஆசைப்பட்டாங்க வெட்டினார் சொல்லிக்கிறான். ஸோ யார் ஆசைப்பட்டாலும் அது அவ்வளோ பெரிய கேக்கில் கட் பண்ணுறது கொஞ்சம் ரவுடிசம் அந்த மாதிரி தான் தோன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இன்னொன்று, இப்போ இது தஞ்சாவூரில் வந்து தஞ்சாவூர் வேட்பாளர் வந்து குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அது மட்டும் ஃபேக் வீடியோன்னு சொல்ல முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, அது இப்போ ரீசெண்டாக நடந்த வீடியோவில். ஸோ ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை எது பரப்புகிறாங்க, எது உண்மையான நியூஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட நியூஸ் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டிவிக்கே சப்போர்ட்டர் தான். அதுக்காக டிவிக்கே பண்ணுற தப்புக்கு முட்டு மட்டும் கொடுக்க மாட்டோம்.